ஐயா எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்குலாம்? பேசியிருக்கீங்களா? முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? 4 அமைச்சர்கள் வேற, அதுல 34 பட்டியலின மக்கள், 2 பழங்குடி மக்கள், 46 பேர். அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில். அதில் 38 பேர் வன்னியர்கள். 38 பேர். நான் சொல்றது திமுக, அண்ணா திமுக, பாமக, காங்கிரஸ். இந்த 38 பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசல்ல உட்கார்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல வைக்கணும். நீங்க சொல்ல வைக்கணும். உங்க தொகுதியில போங்க, சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க, அழுத்தம் கொடுங்க. எதுக்கு நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற? நான் வேலைக்கு போகணும். அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க. ஆனா மற்ற கட்சியில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க. நீங்க வைப்பீங்களா? நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும். அது நடக்கும். அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு. ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று, அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து, எத்தனை போராட்டம் நடத்தி, எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. இது எவ்வளவு கால கோரிக்கை? அது அதுல நான் ஒரு 5 நிமிஷம் பொறுமையா நான் கொஞ்சம் படிக்கிறேன். அதாவது 19/2/2019 கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி சென்றோம். அப்பொழுது 10 நிபந்தனைகளில் அதில் முக்கியமான நிபந்தனை, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும், வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முக்கியமான நிபந்தனை. அதன் பிறகு 1/11/2019 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலே மருத்துவர் ஐயா நாங்க ஒரு குழுவா போய் சந்திச்சோம். 22/11/2020 அன்று வன்னிய சங்க கூட்டு பொதுக்குழு கூட்டம் இணையவழியை நடத்தி அதில் இடஒதுக்கீடு கோரி பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. 1/12/2020 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி சென்னையிலே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன் என் தலைமையிலே மாபெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. போராட்டம் முடிந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அழைத்து, குழுவாக அழைத்து பேசி நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம் என்று உறுதி கொடுத்தார்கள். அடுத்தது டிசம்பர் 1ஆம் நாள் தொடங்கிய போராட்டம் டிசம்பர் 4ஆம் தேதி வரை தொடர்ந்தது. 4 நாட்கள் போராட்டம். டிசம்பர் 22ஆம் நாள் தமிழகத்தின் மூத்த அமைச்சர்கள் 20 தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீடு பற்றி பேசினார்கள். டிசம்பர் 14ஆம் நாள் திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 16,743 வருவாய் கிராமங்கள் நிர்வாகிக்கும் 12,621 கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு முன்பு மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தி வன்னியர் இடஒதுக்கீடு கோரி மனு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தின் 3ஆம் கட்டமாக டிசம்பர் 23ஆம் தேதி புதன்கிழமை 528 பேரூராட்சிகள் முன் போராட்டம் நடத்தினோம். அடுத்தது டிசம்பர் 30ஆம் நாள் 388 ஊராட்சி ஒன்றியங்களில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 8ஆம் தேதி ஒரு குழுவாக பாட்டாளி கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்தார்கள். அதன் பிறகு ஜனவரி 11ஆம் நாள் அதிமுக அமைச்சர்கள் ஐயாவை சந்தித்து நிச்சயமாக நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள்.
அதன் பிறகு பிப்ரவரி 3ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு குழு தமிழக அரசுடன் பாமக குழு பேச்சு நடத்தியது. பிப்ரவரி 26ஆம் நாள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழக சட்டப்பேரவையிலே சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் அப்போ அவ்வளவு செய்த பிறகுதான் அப்பொழுது அன்றைய அரசு 10.5. எனக்கு அந்த 10.5 உடந்த கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் தனி பெரும் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி.